தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு அமைப்புகளின் தொடர்புகளில் ஆதிக்கம் செலுத்தி செய்தியூட்டங்களை நிர்வகிக்கும் வழிமுறைகள் முதல் முழு உரைகள் மற்றும் உரையாடல்களை உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு வரை பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். மனிதர்களின் குரல்களையும் உருவங்களையும் பாதுகாத்தல் என்ற கருப்பொருளில் வெளியிட்டுள்ள 60வது உலக தகவல் சமூக தொடர்பு நாளுக்கான செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், செயல்திறனை வழங்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளால் நெறிமுறைகள் மற்றும் தார்மீக பொறுப்புகளுடைய தனித்துவமான மனித திறன்களை மாற்ற முடியாதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது தகவல் தொடர்புக்கு தரவு வடிவங்கள் மட்டுமல்ல, மனித தீர்ப்பும் தேவைப்படுகின்றது என்று எடுத்துரைத்து திருத்தந்தை அவர்கள், மனித குரலை அறிப்பதற்கு பதிலாக மனித வாழ்க்கையை இணைத்து எளிதாக்குகின்ற கருவியாக தகவல் தொடர்பின் எதிர்காலம் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தகவல் தொடர்பினால் நமக்கு சிறந்த வாய்ப்புகள் உள்ள அதே நேரத்தில் அபாயங்களும் உள்ளன என்பதை எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், செயற்கை நுண்ணறிவால் தவறாக வழிநடத்தும், ஈர்க்கக்கூடிய, தீங்கு விளைவிக்கும் தகவல்களை உருவாக்க முடியும் எனவும், செயற்கை நுண்ணறிவு மீதான அதிகப்படியான நம்பிக்கை விமர்சன சிந்தனை மற்றும் படைப்பு திறனை பலவீனப்படுத்தும் என்றும் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார்.